திடீர்னு உனக்கு நைட்ல கனவுல ஏதாவது பேகி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? இது வந்து பட்டாக்ஸ் எலும்பு. இதுதான் மண்டபூர். இது ரொம்ப ஜூம். நீங்க கூப்பிட்டு உண்மையான மனுஷ எலும்புலாம் காமிச்சு பயம் அதே இதுதான் மண்டபூர். மண்டபூர்ல ஜூம் பண்றேன். இதுதான் மண்டபூர். இது ரொம்ப ஜூம் பண்ண, நல்லா ஜூம் பண்ணு. இங்க கோடு கோடு இருக்குது இல்ல, கோடு போட்டுக்கிறோம்ல, இந்த கோடு போட்டுக்கிறதா தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் மனிதனோட ஓடு. பாதி காணோம், அது எங்க இருக்குதுன்னு தெரியல. இருட்டுல தேடலாமா? இருட்டுல தேடலாமாவா? அடுத்தது ப்ரோ இருக்கிற டைம் ஆகுது ப்ரோ, 1 மணி மேல ஆயிடுச்சு. இருக்கு. இப்பதான் மண்டையை பார்த்தோம், முதுகெலும்பு பார்த்தோம், காலு கையில அப்படியே இருக்குது. திருப்பி அந்த பக்கம் என்னது? அந்த பக்கம் வேணாம் ப்ரோ, வாங்க ப்ரோ, நம்ம மேல போலாம். வேற ப்ரோ மேல போய் என்ன பண்றா? இன்னும் வயசு மேல போய் என்ன பண்ண போறது? மோட்டு சமாதி. மோட்டு சமாதியா? 10ல மோட்டு 10ல வந்து அந்த பக்கம் பாரு. ஏனா வாங்க கீழ போலாம். இப்போ நாங்க வேணானா காலையில கீழ வேணாம்டா. ஏன் கீழ வேணாம்? வேணாம் ப்ரோ, வாங்க ப்ரோ. வேணாம். என் வயசு போய் செத்துட்டாங்களா? சுடுகாட்டுல கூட யாராவது சாவாங்களா? செத்துட்டாங்க அப்படின்னு வருவாங்க. சரி வா. வாடா கௌதம், நீ பின்னாடி வாடா. இல்ல போய் பயமா இருக்கு. ஏய் எங்கடா போறீங்க? வாடா, இன்னும் ஒரு சின்னதா ஒன்னு பாத்துட்டு போயிடலாம்டா. தெரியும் உங்களுக்கு மண்டவோடு, அப்புறம் முதுகெலும்பு, கையெலும்பு, காலெலும்புலாம் காட்டலாம். கீழே இருக்கு. அங்கே 2 பேர் இல்லை 4 பேர் பயந்துன்னு போயிட்டாங்க. அங்க ஒரு டீமே இருக்கு. அங்க ஒரு டீமே இருக்கு. திருப்படா அவன் 4 பேர் பயந்துன்னு போனதுனால டார்ச் கையெலும்பு பார்க்கணுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன். சரி தானா ஆடுதா? அனல் அடிக்குதா? அனல் அடிக்குதுன்னா இப்போ யாரு குருதேசன் பேரி நின்றுந்தியா? குருதேசன் பேரி நின்றுந்தியா? ஒரு அனல்ரா. என்ன வந்து நிக்குது? சுடுகாட்டுல உங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவைடா. நம்ம சுடுகாட்டு வந்துட்டோமா? இங்க பாருங்க. கீழே நல்லா குமி. ஓடு. அவ்வளோதான். டே அப்படிலாம் இல்லை. இதுதான் எங்கூர் போரிங்க. இது என்ன உன் பேர்? பாலசுப்ரமணியரோட. அதை அழுத்த தண்ணி வருதுன்னு பார்க்கலாம். குழவி வர போகுது ப்ரோ நைட்ல. யாரை கிடைக்குதோ கிடைக்கிட்டோம். பயமே இல்ல யாருக்கா? பாலசுப்ரமணியம் அவன். ஏன்னா அதை அழுத்தும் போது தண்ணியிலேருந்து ஏதாவது கிளம்பு வரும். அப்புறமாளா? என்ன அப்புறமாளா? அம்மாவாசன்றாங்க. அபூர்வம் அம்மாள் தோற்றம் வந்து 1941. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி 47. சுதந்திரம் வாங்கினது 1947. 41லேயே பிறந்துட்டாங்க. இலக்கணம் இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. 12 நீங்களே பார்த்துருக்கீங்க. 12:06 இங்கே இருக்கிறோம். இப்போ டைம் வந்து 1:36 நினைக்கிறேன். 1:37 ஆயிடுச்சு. 1:37 வரையும் இங்கே இருக்கிறோம். எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி பேய் பிசாசுன்னு யாரும் பயப்படாதீங்க. உங்களுக்கு இதே மாதிரி எதனா வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக செய்வோம். ஆமாம் செய்வோம். இவருக்காக செய்வோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழுத்ராதான் உங்களுக்கு அழுத்ரா சொல்லுங்கப்பா. ராவா உன் எலுமிச்சிங்க இதெல்லாம் காட்டு எனக்கு எதான்னு பார்க்கலாம்.
இதாகிது நீர் நீர் நீர்ல அப்படியே தான் இருக்குது. நான் எப்பவுமே சேஃப்டியா தான் வருவேன். நான் சிவன் இது போட்டு தான் காளியம்மன் நீர், சிவன் சாமி நந்தி. காளியம்மன் நீர்லாம் எப்பவுமே சேஃப்டி தான். நான் சிவன் சாமி இது நந்தி. இந்த எப்பவுமே சேஃப்டி தான். சரி வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு போய் நீ நாளை வீட்டுக்கு போய் தீர்த்தம் இருக்குது, அது தெளிச்சுட்டு நான் நீர் வச்சு நான் கப்பல் படுத்துருவேன். அவ்வளோதான். நீ என்ன பண்ணுவேன்? டேய் குருதேஷ், நீ என்ன பண்ணுவ வீட்டுக்கு போனதுப்பா? நீர் கூட அலையில ஒண்ணும் சோற திட்டு படுக்க வேண்டியது. இப்ப திடீர்னு உனக்கு நைட்ல கனவுல ஏதாவது பேகி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? போய் கட்டி பண்ணிக்க வேண்டியது. திடீர்னு உனக்கு நைட்ல கனவுல ஏதாவது பேகி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? போய் கட்டி பண்ணிக்க வேண்டியது. பேய் கடி பிடிப்பா? தமிழரசு மாமா கூட சொல்லிடுற கல்யாணத்துக்கு ரெடி பண்றேன் உனக்கு. டேய் சாமி பேர் வச்சுங்கிற. டேய் இப்ப டெட் பாடி நோண்டாங்கல்ல, அப்ப அது அந்த துணியோட அந்த எரிஞ்சு நின்ச்சுல, அது அந்த துணி தான் அந்த பாடி அப்படி ஃபுல்லாக எடுத்து வெளியே போட்டாங்க. கொட்டாய் வருது. நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கி என்ன ஆத்துக்குன்னே தெரியல. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. உள்ள போய் எலும்புலாம் வச்சு பண்ணிக்கிட்டேன். வீட்லயே படுத்துக்கிறாப்பா. உங்களுக்கு பேய் எழுதிச்சுன்னா பக்கத்துல நான் இருப்பேன். அவ்வளோ எண்ணெய் எழுதிச்சுன்னா நானும் முக்காக பார்க்கலாப்பா. இங்கே எல்லாம் நாங்கள் விளாக்ஸ் எடுக்கலான்னு வீடியோ எடுத்துனுக்கிறேன். இவன் என் பின்னாடி வந்து என்ன பண்ணுறானே தெரியல. அங்கே கை வைக்கிறான், அங்கே கை வைக்கிறான். என்னது நண்பா வந்துட்டான்டா. நண்பா டிஜி குரு, டிஜி குரு. ஏய் மிஸ்டர் குரு, மிஸ்டர் குரு, உங்களுடைய டிஜி குரு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சுடுகாடுக்கு போட்டு வந்து சுடுகாடுக்கு போயிட்டு வந்து எப்போ இருக்குது? வீட்டுல தெரிஞ்சா ஒரு நாள் உட்காந்து பேயே ஓட்டுவாங்க. இன்னும் எப்படி இருந்துச்சு? ஏன் வரமாட்டேன்? இதுலயே கொஞ்சம் அனுபவிச்சு ஏன் எதனால எதனால அது எதனால சொல்ல முடியல. ஏவா நீ இனிமே உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. எந்த வீடு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். ஏன் நீங்க கூப்பிட்டு உண்மையில நம்ம மனுஷ எலும்புலாம் காமிச்சு எனக்கு பயம் வந்துருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? நாய் எலும்புலாம் மண்டை எலும்புலாம் காமிச்சு எனக்கு பயம் வந்துருக்கு. அதனால கால் எலும்புலாம் கீழே காட்டுறீங்க. சரி அவன் ஜோப்லேருந்து எடு, ஜோப்லேருந்து எடு, அந்த எக்யூப்மெண்ட்ல எடு. எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வந்துக்கிற ஜோப்ல காலியா இதெல்லாம் உன்னை காப்பாத்திருக்காதா? போகும்போது அப்ப நீர் காயமணி இருந்து சாமி கும்பிட்டு எடுத்து அந்த வீட்டுல நம்மளுக்கு தேவைப்படுனா சுடுகாட்டுல இந்த நீரால இவங்க. சரி செகண்ட் பார்ட் இப்போ யாருன்னா கமெண்ட் பண்ணாங்கன்னா, இந்த மறுபடியும் ஒரு டைம் அந்த கால் எலும்பு கை எலும்பு ஒன்றும் காட்டல, அதை பார்க்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்கன்னா அங்கே ஒன்று போகிறோம். நம்ம மறுபடியும் போனோம்னா டீமாக போனோம்னா நீ வருவியா? மறுபடியும் நீங்க போங்க, நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? நானா வரமாட்டேன். அவ்வளோ. சரி கௌதம், கடைசியா உங்க கருத்து? டேய் மறுபடியும் பார்ட் 2 மறுபடியும் சுடுகாட்டுக்கு போறோம். ஓகே நானா வரமாட்டேன். டேய் நண்பா நீ வருவதாண்டா? வரமாட்டான்னு தெரியும். பொட்டை வரமாட்டேன். 9 காமி அவன ஒரு நிமிஷம் காமி அவன. வியாபாரி பொட்டை நட்சத்திரம். வியாபாரி மிகப்பெரிய பொட்டை. இவனை பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் பாருங்க பொட்டை பையன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.